நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி கூட மட்டும் இல்லை, தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஈவன் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் இதோட டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதோட கலர் டெக்ஸ்சர்லாம் பாருங்கள், அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குல்ல. வீட்டில் ஒரு டைம் இந்த சாம்பார் செஞ்சிட்டிங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்களும் இதே போல் செய்ய முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு இருக்கும். இதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏதாவது குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். 4-5 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை 2ஆக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பருப்பு நல்லா குலைவாக வெந்திருக்கணும். விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தக்காளி, பச்சை மிளகா, பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. உங்ககிட்ட பருப்பு கடையிற மத்து இருந்ததுன்னா நல்லா இது போல் கடைஞ்சிக்கோங்க. பருப்பு கடையிற மத்து இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா இதை பொரிய வச்சுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 5-6 சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இதை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. பருப்பை சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சாம்பார் ரொம்ப தண்ணியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓரளவு மீடியமில் இருந்தால் போதும்னா ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். பொதுவாக டிஃபன் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாகவே செஞ்சுருக்கேன். இப்போ இது நம்ம நல்லா கலந்துட்டு இது கூட நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி வீட்டிலையே செஞ்சது. இந்த ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை நான் 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை கரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சுட சுட இட்லி தோசை கூட வச்சு சர்வ் பண்ணலாம். கடைசியாக ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். நல்ல மணமாக இருக்கும். சாம்பார் முழுமையாக நம்ம நெய்லேயே செஞ்ச போல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.